சீமான் பார்த்தீங்கன்னா பெரிய சட்ட சிக்கலில் மாட்டிக்கிட்டார். நடந்த விஷயம் என்னென்னா, விஜயலட்சுமிங்கிறவங்க அவர் மேலே வந்து ஒரு புகார் கொடுத்தாங்க. பாலியல் பலாத்காரம் 6 முறை என்ன கருக்கலைப்பு செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லி வலசரவாக்கம், சென்னை வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு வருஷம் 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புகார் கொடுத்தார். பாலியல் பலாத்கார வழக்கு உடனடியாக விசாரித்தாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி இப்போ காவல் நிலையத்துக்கு வந்தாங்க வலசரவாக்கத்தில். என் புகாரை வாபஸ் வாங்கிக்கிறேன்ட்டாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க போலீஸ்காரங்க கேட்டாங்க, ஏன் வாபஸ் வாங்குறீங்கன்னு. அப்போ என்ன சொல்லிட்டாங்க, நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க, அதனால் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அந்த புகாரை அதோடு தூக்கி போட்டாங்க. எப்போதுமே போலீஸில் வந்து எஃப்ஐஆர் வந்து அவங்க வந்து வாபஸ் வாங்கிறேன்ட்டா அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. பின்னாடி அதை வந்து தவறுதலாக இது பதிவு செய்யப்பட்டது, மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு பேர், எம்எஃப்னு பேர், மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு அவங்களே கோர்ட்டில் ஃபைல் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சீமான் என்ன பண்ணியிருக்கணும், அந்த அம்மா வாபஸ் வாங்குறேன்னு சொன்னோன்னா அதை அப்படியே கண்டுக்காமல் விட்டுருக்கணும். அவருடைய சட்ட நிபுணர்கள் அவருக்கு தப்பாக வந்து ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க. நம்மளே ஹைகோர்ட்டுக்கு போய் அந்த எஃப்ஐஆரை ரத்து பண்ண போட்டுடலான்னாங்க. நம்மளே போய் வம்புல வழியில் போகிற ரோட்டில் போகிற ஓனானை எடுத்து மடியில் விட்டுக்கிட்ட கதைன்னு சொல்லுவாங்க இதில் கிராமத்தில். அது முடிஞ்சு போச்சு. அதை ரத்து பண்ணணும்னு போனாங்க. எப்போவுமே ஒன்று சொல்கிறேன், இந்த ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு சொல்கிறேன், அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் போகக்கூடாது. நல்ல விஷயத்துக்கு போனாலே உங்களுக்கு எதிராக ஆர்டர் போடுவாங்க. இது கெட்ட விஷயம் விடுவாங்களா? ஏன்னா உச்ச நீதிமன்றம் என்னென்னு சொல்லியிருக்காங்க, பாலியல் பலாத்காரத்தில் வழக்குகளில் இவங்களுக்குள்ள சமாதானம்ங்கிறதே கிடையாது, சமாதானம் பண்ணாலும் அதை வழக்காக எடுத்து தண்டிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க. சீமானின் வக்கீல்கள் அதை கண்டுக்கவே இல்லை.